ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு வயசாகி போயிட்டதுனால அந்த நாட்டுக்கு, இந்த பிரம்மாண்டமான ராஜ்யத்துக்கு ஒரு இளைஞனை ராஜாவாக ஆக்குறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் ஒரு மூட்டை சோளம் தருவேன். அந்த சோளத்தை எடுத்துன்னு போய் ஒரு தீவில் உட்காந்துக்கணும். 3 மாதம் கழித்து வரணும். அப்படியே அதுக்குள்ளே உள்ள அந்த தீவில் அந்த சோளத்தை வச்சுட்டு சாப்பிட்டு இருக்க முடியலன்னா தீ மூட்டினாக்க அது புகையை பார்த்து நாங்கள் அவளை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு ஏன் ஒரு இளைஞன் பீன்னு ஒரு இளைஞன் வந்தான். தலா ஒரு பெரிய கோழி நிறைய அந்த சோளங்களை கட்டி கொடுத்தார். ஒரு மூட்டை தான், இவனுக்கு ஒரு மூட்டை, அவனுக்கு 2 பேர் எடுத்துன்னு போனால் தனித்தனியாக அந்த தீவுகளில் 2 மாதம் கூட ஆகலை. அப்போ ஒரு எடுத்துன்னு போனான் இல்லையா, அவன் எந்த தீவிலேருந்து ஒரு புகையாக வந்தது. இன்னும் ராஜா மக்கள் எல்லோரும் ஓடி போய் அவனை பார்த்தா எலும்பு கூட வர மாதிரி அவன் இன்னும் வரான். என்னப்பா என்ன ஆச்சுன்னு, நீங்கள் கொடுத்த சோளம் 1 மாதத்துக்கே போடல, 2வது மாதம் ஃபுல்லும் பட்டினி கடந்து பார்த்தேன், இப்போ நான் உயிரே போடும் போல் இருக்குது. பரவாயில்ல, நீ வந்து ராஜ்ய லெட்டர் போடுது, உயிரோடு இருக்கு அப்படின்னு காப்பாற்றி ஆயிடுச்சுன்னு. ஆனால் அந்த 2வது பி இவன் ரெண்டாவது ஒருத்தன் கொடுத்தாடியா, அவங்ககிட்ட எந்த பதிலுமே காணும், அவங்ககிட்ட எந்த புகையுமே வர காணும். 3 மாதமும் முடிச்சு போச்சு. ஆமாட்டுக்கு அவன் நின்றுட்டான். என்னாச்சு விட போயிட்டேன், நம்ம கொடுத்த சோளம் போகிறத திங்காமல் தித்துக்கிட்டு போட்டானே அப்படின்னு போய் எனக்கு பார்த்தா நம்ம ஜம்முன்னு நடந்து வந்துட்டுருக்கான். அழகான ஒரு குடிசையிலேருந்து வெளியில் இன்னும் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா தெம்பாகவும் இருந்துட்டுருக்கான். எப்படா அப்படின்னு கேட்டாக்க, உனக்கும் அதே ஒரே ஒரு மூட்டை தானே கொடுத்தேன், அது எப்படி இவ்வளோ நாள் சாப்பிட்டுருக்க கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், நான் அந்த மொத்த சோளத்தையும் சாப்பிடலை, பாதி சோளம் எடுத்து வச்சுன்னா பாதி சோளத்தை விதைச்சேன். இந்த சோளம் 2 மாதத்துலேயே மறுபடியும் கதிர் விட்டு மறுபடியும் சோளம் வந்துடும்னு எனக்கு தெரியும். அதனால் இங்கே இருக்கிற அந்த தீவில் இருக்கிற அந்த இதையே நல்லா உழுது நான் சோளம் கதிர்களை உருவாக்கிட்டேன். இன்னும் கூட 6 மாதத்துக்கு சாப்பிடலாம், நிறைய சோளம் விளைஞ்சிருச்சு எனக்கு. அதனால உங்களை நான் கூப்பிடல, நீங்களாவது ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்க, நம்ம என்ன இருக்கோ அதை செலவழிச்சுட்டே போயிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் அதில் மிஞ்சாது. அதை வச்சு இன்னும் எப்படி நம்ம உற்பத்தி பண்ணலாம், அதை வச்சு இன்னும் நம்ம எப்படி நம்ம அதை அதிகரிக்கலாம், அந்த வாய்ப்பை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகரித்து இன்னும் கொஞ்சம் லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம உழைச்சோம்னா நம்மளும் நல்லா இருக்க முடியும், மற்றவர்களும் நல்லா இருக்க முடியும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.